ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியே இருக்குது. ஸ்பெஷல் டெட்டு, அதாவது இதில் இவர்கள் மட்டும்தான் எழுத முடியும். யார் யாரெல்லாம் ஸ்பெஷல் டெட் வந்து அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் வந்து எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. ஒரு திடீர் அறிவிப்பு. இதனால் அதிர்ச்சியில் ஆசிரியர்கள் என்னங்கிறது தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த பேட்டியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்பெஷல் டெட்டுங்கிறது பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எழுதக்கூடிய இந்த டெட் தேர்வு. இதுக்கு எல்லாரெல்லாம் எழுத முடியாது. ஸோ அதுலேயுமே பணியில் இருக்கக்கூடியவங்களே நிறைய கேடர் இருக்குது, நிறைய கேட்டகரி இருக்குது. இவங்க மட்டும் தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு இந்த பணிச்சான்றிதழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த டெட்டு ஸ்பெஷல் டெட்டில் பணிச்சான்றிதழ் அப்லோட் பண்ணால் தான் நம்மளால் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் பணிச்சான்றிதழ் வந்து நிறைய இடங்களில் இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் அரசோட கவனத்துக்கும் போனதுனால தான் அவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ரெஸ் நியூஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. எல்லா மாவட்ட கல்வி இயக்குநர்கள் மற்றும் வட்டார கல்வி அலுவலர்களுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டீச்சர்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் டெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஆர்பி அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வேணும், அதாவது பணிச்சான்று அப்படிங்கிறது இருக்கணும். அந்த சான்று இல்லைன்னா அவங்களால எக்ஸாம் எழுத முடியாது. ஒருவேளை இந்த ரீசன்ஸ்னால அவங்க எக்ஸாம் எழுத முடியலன்னா அதுக்கு முழு பொறுப்பும் கேண்டிடேட் எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு முழு பொறுப்பும் அது சார்ந்த அதிகாரிகள் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு மிக மிக முக்கியமான ப்ரெஸ் நியூஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இனிமேல் அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். நிறைய பேர் நம்ம கூட கமெண்ட்டில் மெயிலெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சர்டிஃபிகேட்ஸ்லாம் இனிமேல் அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ப்ராப்பராக கிடைக்கும். அதனால் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? இப்போ யாரெல்லாம் வந்து இந்த தேர்வு எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். பள்ளி கல்வித்துறை மற்றும் தொடக்க கல்வித்துறையின் கீழ் கற்பித்தல் பணிநிலையில் எமிஸ் அடையாள எண் கொண்டு பணிபுரியும் தகுதி உள்ள தற்காலிக பகுதி நேர தொகுப்பூதிய ஆசிரியர்களும் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எமிஸ் அடையாள எண் கொண்டிருக்கக்கூடிய பணிபுரியும் தகுதியுள்ள ஆசிரியர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். தற்காலிக ஆசிரியர்களாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், பகுதி நேர ஆசிரியர்களாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், தொகுப்பூதிய ஆசிரியர்களாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். மெயினாக வந்து எமிஸ் அடையாள எண் ஐடி நம்பரை வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அரசு பள்ளிகள் மற்றும் சில தனியார் பள்ளிகளும் சொல்லியிருக்காங்க, எமிஸ் அடையாள எண் கொண்டு வேலை செஞ்சால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறையில் மிக மிக இன்னும் ஒரு இரு முக்கிய செய்திகள் வெளியாக இருக்குது. அதையும் பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் கல்வி புரட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 82.5% அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவியர் சேர்க்கை 76% உயர்வுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு தமிழ்நாட்டில் கல்வி புரட்சி என பாராட்டியிருக்கிறது ஒன்றிய அரசின் UDISC ப்ளஸ் அமைப்பு. சரிங்களா? ஸோ வரும் காலங்களில் நம் கல்வி சாதனைகள் இன்னும் புதிய உச்சங்களை வந்து எட்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு செய்தி. இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்னென்னா, அரசியல் நிகழ்வுகளில் ஈடுபட்ட 6 அரசு ஊழியர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்கன்ற மிக மிக முக்கியமான செய்தி வந்திருக்கு. புதுச்சேரியில் அரசியல் நிகழ்வுகளில் ஈடுபட்ட 6 அரசு ஊழியர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் 2026க்கான அட்டவணையை தலைமை தேர்தல் ஆணையகம் கடந்த மார்ச் 15 அன்று அறிவித்தது. தேர்தல் தேதி அறிவித்த நாளிலிருந்து தேர்தல் மாதிரி நடத்தை விதிகளில் அமலில் உள்ளது. இவ்விதிகளின்படி எந்த ஒரு அரசு ஊழியரும் அரசியல் தொடர்பான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடாது. இது தொடர்பான விவரங்கள் அனைத்து அரசு துறைகள் மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களுக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் மூலம் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி கல்வித்துறையில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் உருளியன்பேட்டை சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் ஒரு வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட தேர்தல் அதிகாரி பரிந்துரையில் அந்த ஊழியர் வந்து கல்வித்துறை இணை இயக்குனர் அவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பணியிடை நீக்கம் வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியே இருக்குது. இந்த செய்திகள் குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.